நான் பேச வந்தது ஏன் நம்ம கூட்டணியில் அவர் போட்டியிடுகின்றார். அவர் சினிமா துறையில ஒரு சிலர் அவரை பார்த்து ஏன் தங்கர் இப்படி பண்ணிட்டீங்க, ஏன் பிஜேபி கூட்டணியில் போய் சேர்ந்துட்டீங்க, இந்த கேள்வி எல்லாம் அவர்கிட்ட கேட்டு இருக்கிறாங்க. அவர் அதுக்கு சொன்ன பதில், ஏங்க நானும் 57 வருஷமா காத்துட்டு இருக்கிறேன், இந்த ரெண்டு கட்சிகளும் ஏதாவது நல்லது செய்வாங்க, என் மண்ணுக்கும் என் மக்களுக்கும் நல்லது செய்வாங்க, நான் 57 வருஷமா காத்துட்டு இருக்கிறேன், நானும் எவ்வளவு போராடி பார்த்துட்டேன், திமுக அதிமுக திமுக அதிமுக மாறி மாறி எனக்கு எல்லா முதலமைச்சர்களும் எனக்கு நல்லா தெரியும், கலைஞர்ல இருந்து எம்ஜிஆர்ல இருந்து ஜெயலலிதா அம்மையார்ல இருந்து எடப்பாடி பழனிசாமியும் தெரியும், ஸ்டாலின் அவர்களும் தெரியும், எல்லாம் தெரியும் எனக்கு. ஆனா இவங்க இவ்வளவு பேர் இருந்தோம், எனக்கு தெரிஞ்சோம் என் மண்ணுக்கும் என் மக்களுக்கும் இதுவரைக்கும் ஒன்னும் செய்யலையே, மாறாக என் மண்ணையும் மக்களையும் நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்களே, அவங்களை இனி நம்பி பிரயோஜனம் கிடையாது. அதனால தான் நான் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே என் தொகுதியில என் மக்களுக்காக சேவை செய்ய நான் வந்திருக்கின்றேன் என்று பதில் அளித்திருக்கின்றார் தங்கர் பச்சான். சரியான பதில் தானே அது? நியாயமான பதில் தானே அது? அதுதான் எனக்கு அவரிடம் ரொம்ப பிடித்தது. நேர்மையானவர், நியாயமானவர், அவர் மனதிலே பட்டதை பேசிடுவார். அது நானா இருந்தாலும் சரி, யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டார், மனசுல பட்டதை பேசிடுவார். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க கூட சொல்லிடுவார், தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க, நான் உண்மையை சொல்லிடுவேன். அப்படிப்பட்டவர் தான் நமக்கு வேணும். அப்படிப்பட்டவர் தான் டெல்லியிலே போய் அங்க சண்டை போடுவார். அது பிஜேபி கூட்டணி இருந்தாலும் சரி, எந்த கூட்டணி இருந்தாலும் சரி, அவர் தைரியமாக சண்டை போட்டு உங்கள் பிரச்சனையை தீர்வு கொண்டு வருவார். நான் சொன்னேன்ல இதுக்கு முன்பு, அவரை விட ஒரு தகுதியான வேட்பாளர் அன்று கிடைத்தார்களா? ஆனா நீங்க யாரை தேர்வு பண்ணீங்க? விருதை வள்ளல் மருத்துவர் ஆர்ஜி எம்டி படிச்சிருக்கிறார், எத்தனையோ பேர் உயிரை காப்பாத்தி இருக்கிறார், உங்களுக்கு எல்லாம் நன்கு தெரிஞ்சவர். ஆனா அவரை விட்டுட்டு நீங்க யாரை தேர்வு பண்ணீங்க? 302 ஐபிசி 302. மீண்டும் அந்த தவறை செய்யாதீர்கள்.